PKN செய்திகளுக்காக புதியவன். பெராக்கா ஜெப வீட்டில் திருவொற்றியூர் அதிமுக வேட்பாளர் கே. குப்பன் அவர்களுக்கு ஆதரவாக பேசிய பாஸ்டர் குமார். சென்னை திருவொற்றியூர் 7வது வட்டத்தில் உள்ள ராஜாஜி நகர் பெராக்கா ஜெப வீட்டில் ஜெபம் முடித்து வந்த மக்களிடம் வாக்கு சேகரித்த திருவொற்றியூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவொற்றியூர் வேட்பாளர் கே. குப்பனுடன் 7வது வட்ட கழக செயலாளர் எம். கண்ணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு நம்முடைய ஊழியம் திருநகரில் நம்முடைய ஊழியம் இருக்கும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள் அந்த நாட்டில். நான் அரசியல் சார்ந்து சொல்லலை, ஒருவர் செய்கிற நன்மையே நினைக்கணும் இல்லையா? திருநகரில் நம்முடைய ஊழியம் ரொம்ப எதிர்ப்பு. ஏன்னா அது ஒரு மார்வாடி கோட்டர்ஸு அந்த நாட்களில் அண்ணன் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அங்கு உள்ள செய்திகள் அவருடைய காதுக்கு போன உடனே அந்த காலங்களில் நம்முடைய ஊழியத்திற்கு முழு பாதுகாப்பாக அவங்க இருந்தார். முழு பாதுகாப்பாக. அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் ஒரு கேட்டு இருக்கும். அந்த கேட்டுக்கு பேர் எம்எல்ஏ கேட்டு. அம்மா இருக்கும்போது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ கேட்டு ஏன்னா அண்ணன் கொடுத்த அந்த கேட்டு தான் அந்த சர்ச்சிலே இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்குது ரைட் சைடில். அது மாத்திரமல்ல, ரோடாவுடைய கல்யாணத்திற்கு கல்யாண கார்டு கொடுக்கணும் இல்லையா? சரி, நமக்கு பகுதியில் இருக்கிற தலைவர்களை நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபோன் செய்கிறேன். ஆனால் உங்களை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு. என்ன விஷயமா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய மகளுக்கு திருமணம், ஒரு கார்டு ஒன்று கொடுக்கணும். இதுக்கும் நீங்கள் வரக்கூடாது, நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் வந்து என்ன செய்கிறேன், கார்டை வந்து நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஒரு தாழ்மையான ஒரு நல்ல மனிதர். இந்த நாளிலும் அவர்கள் வேட்பாளராக நம்முடைய தொகுதியில் நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அவங்க கரங்களை உயர்த்தனே ஒரு சின்ன ஜோம் பண்ணிடலாம். இறக்கப்பட்ட நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும்படியாக நிற்கும் எங்கள் அன்பான அண்ணனுடைய கரங்களை வைக்கிறோம். அதுவரை ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிற அதுவரை ஒரு திவ்ய சுபாவத்தை கொடுத்து அதுவரை நடத்துவீராக, அதுவரை வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அதுவரை உதவி செய்வீராக. நாங்கள் ஒருமித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதுவரை உங்களுடைய பார்வையில் நலமானதை கர்த்தர் செய்வீராக. செய்து நிறைவேற்றும் நல்ல சரீர சுகம் பெற ஆரோக்கியத்தை கொடுங்க. குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.